விக்கிரகம் அல்ல, அவரே ஊற்றி தானே ஓட்டி கொடுத்தது. பஞ்சலோக ஊர்த்தியை செய்து கொண்டு கொடுக்குறாங்க. உயரவரி இப்போ Bagari always you are part and parcel of this beggar life. Guruji is part and parcel of இதெல்லாம் பெரிய சூட்சமம், இதெல்லாம் புரியாது. அப்போ இப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்ல, இது அப்பதான் உங்களுக்கு புரியும். தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆட கண்டேன் சிவனேயா, தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆட கண்டேன் சிவனேயா. பாரத தேசத்துல ஒரே குடும்பத்துல பிறந்தவர்கள் ஆட்சி பண்ணுவார்கள். அவர் சொன்னது எதுக்கு சொல்றேன்னா, இப்படிலாம் அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால மொழியை சாதாரணமா வச்சுக்கிறாங்க. அதுதான் வரல. தேசமெங்கும் ஒரு சரி குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆட்சி பண்ணாங்க. யாரு சொல்லுங்க பாப்போம்? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. கோட்டையிலே காவி கொடி பறக்க கண்டேன் சிவனேயா, கோட்டையிலே காவி கொடி பறக்க கண்டேன் சிவனேயா. யாரு சொல்லுங்க, பிஜேபி அர்த்தம். தலையில் பாகை அணிந்திருப்பான், தாடி வைத்திருப்பான், அவன் ஆண்டிடக் கண்டேன் சிவனேயா. இப்ப இருக்கு அடுத்தால என்ன, தமிழ்நாட்டுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வர வேதம் ஓதுகின்றவன் ஆண்டிடக் கண்டேன் சிவனேயா. யாரு வேதம் ஓதுகின்ற பிராமணர்கள், அந்த இனத்தை சேர்ந்த ராஜாஜி அவர்கள் வந்தார். அதான் விருது கொடி பெற்ற பிள்ளை விருப்பமுள்ள பிள்ளைதான், என்னுடைய மந்திரி என்னுடைய மந்திரி. சொல்லுங்க, விருதுநகர் பிறந்தது யாரு? அடுத்தால போட்டாரு அடி, குத்தாடி 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 இப்ப இருக்கிறவர்களுக்கு அப்பல் இருக்கிறவர்கள் எல்லாரும் கூத்தாடி வருவாரு, கோட்டையும் பிடிப்பார். அதுக்காக சொல்றாரு, சாவல் கோழி தானே கொக்கர கோழி கூவும், பெட்டக்கோழி கூவுமா? கூவுன்னு சாவல் கோழி எல்லோ கூவும் என்பார்கள், பெட்டை கோழி ரெக்கை கட்டி கோட்டையிலே கூவ கண்டேன் சிவனேயா. இந்திரா காந்தி அம்மா பட்டபடி தான் அவர் சொன்னதுதான். என்ன சொன்னார்? சொன்னதை கேட்டாங்களா? மகாத்மா எவ்வளவோ கடைபிடித்தே கொள்வாரில்லை கட்டத்தில் சொல்றேன். யாரு? வள்ளல் பெருமாள் ஐயா வைகுண்டர் சொன்னார், புத்தி கட்ட மக்கா நீங்க தட்டி கட்டு போனீங்க, ஐயா புத்தி கட்ட மக்கா நீங்க தட்டி கட்டு போனீங்க, ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் சொல்லியிருக்காரு, பாபா சொல்லியிருக்காரு, யோகிராம் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு திருத்த முடியாது. அந்த நேரம் வந்து திருதான் அடி இருக்கிறதான். ஒரு நெல் எடுத்துழைப்பை நாடு கேட்டுக்கொள்ளும், இரு நெல் எடுத்துழைப்பை நாடு தாங்காது, மலைகள் உதிரும், நட்சத்திரங்கள் ஆகாய் போல் தாங்குதிரும், அப்போது எனக்கு சொருபத்தை காட்டும். அங்கங்கே நாட்டுகின்ற ஆணிகள் அத்தனையும் ஒன்றாக்கி ஒக்க லோகம் உங்கும் ஒரு உடைக்குள்ள அரசாங்கம் நடக்க போகுது. டைம் வந்தாச்சு. அப்ப இதுக்குதான் இப்ப இது தன்படையே தன்னை விட்டு ஆளும் சிவனேயா, தன்படையே தன்னை விட்டு ஆளும் சிவனேயா, தன்படையே
வியாதிகள் இப்ப நடக்குது இல்லையா, அரசியல் வியாதிகள் அது இதெல்லாம் எல்லாமே கவுடு ஆகிடும். அதான் சொல்ற, பொத்திய கையை தன்னை தட்டே தீர்ந்து விட்டால் அழிந்திடுமே ஐயா. சிந்தி கிடக்கும் மயில் பங்கை முடிந்து விட்டால் சிமை அழிந்திடுமே ஐயா. பின்னால நடக்குது, அப்படி கையை வச்சு தடவிட்டாங்க டப்பு டப்பு டப்பு. ஆனா அதனால பிடிக்க வேண்டியது பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய சேத்திரம் தான் இந்த தட்சிண சகுதி. சாய்பாபுடைய வந்து குரு கிருபையும் வேணுமா? அவர் பாடுறார், கவிதாஸ் பாடுகிறார், குரு கிருபை என்ற மையை கண்ணிலே தீட்டிக் கொள்கிறது. அதனால பாடப்போம், அந்த குருவை பற்றியுள்ள பாடம் தான் வரப்போகுது. அதாவது குரு சீசபாணி பிரபுஜி தூ சந்தன் பாணி பிரபுஜி தூ சந்தன் பாணி சந்தன் பாணி. குருநாதர் எப்படி வச்சுக்கணும்? பாணியா இருக்கணும், அவருக்கு தங்கணும். அவர் பாடிக்கார் தெரியும். ஏகநாதனுடைய சரித்திரம் உங்களுக்குலாம் தெரியும் நினைக்க. தெரியுமா? தெரியுமா? குருவை தவிர வேற எதையும் கும்பிட மாட்டார். தெரியுமா? இந்த கதை தெரியுமா? தெரியாது. சொல்லு சொல்லலாம் சொல்லு. ஏகநாதர் சின்ன வயசா இருந்தார். ஜனார்தன சுவாமி ஒரு பெரிய மகாத்மா. அவர் யஜு சாம அதர்மணம் என்ற வேதங்கள் வேத பாடசாலாம் வச்சு வேதங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் ஆசிரமத்துக்கு முன்ன வந்து ஒரு பையன் வந்து அழுதுட்டு இருக்கு. அப்போ அவங்களோட மேனேஜர் கேட்கிறாரு, என்னப்பா இங்க வந்து வேதம் படிக்க வந்தாயா? என்ன கேட்டா, வேதம் படிக்க வந்தாயா? இல்லை, எனக்கு குருவுக்கு சேவை செய்ய வேண்டும். குருவுக்கு சின்ன வயசா இருக்கேப்பா, நீ எப்படி சேவை செய்ய முடியும்? இல்லை, நான் குரு சேவை செய்ய, அவருடைய காலை பிடித்து விட வேண்டும், அவருக்கு சூடாக தண்ணீர் காய்ச்சி கொடுத்து அவருக்கு குளிக்க வைக்க வேண்டும், பதார்த்தங்கள் செய்து கொடுக்க வேண்டும், விசிறியால் விசிறி விட வேண்டும். இந்த சேவைகள் செய்வதற்காக வந்திருக்கிறேன். இந்த மேரேஜ் போனா நீ உணர முடியாது. அதை பாரு, 60 வயசு 70 வயசு தாண்டினவங்க தான் அவருக்கு சேவை பண்றாங்க. அந்த பாரு குருநாதர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நீ என்ன செய்ய முடியும்? நான் சேவை செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. அது அப்படி இதே குருநாதர் பார்க்கிறார். யாரு? ஜனார்தன சுவாமி பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன நடக்கிறது என்று சொல்லி, இந்த பையன் உங்களுக்கு சேவை செய்யணுமா என்ன வர சொல்லி என்னப்பா வேதம் படிக்கிறார் என்று சொன்னால் நான் ஏதாவது இனாமாகவே படிக்கலாம், ஒன்றும் கட்டணம் ஒன்றும் கிடையாது, படிக்கலாம். வேதம் படிக்க வேண்டும், உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், உங்களுடைய திருவடியை வருவிவிட வேண்டும், உங்களுக்கு நான் தீர்த்தம் கொண்டு வந்து கோதாவரி ஆகிய தீர்த்தம் கொண்டு வந்து உங்களுக்கு குளிப்பாட்டு உங்களை நான் ஸ்நானம் செய்ய வைக்க வேண்டும், பால் காய்ச்சி கொடுப்பேன், உங்களுக்கு என்ன கைகரியங்கள் பண்ண வேண்டுமோ அத்தனையும் செய்வேன் குருநாதா என்று கலந்து பார்க்கிறார். எல்லா முதியோர்களையும் வரவழைத்து நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டாம், அவங்க செல்லலாம் என்று சொல்கிறார். அப்படி இருக்கிற போது இவருடைய குரு தத்தாத்திரேய சுவாமி, ஜனார்தன சுவாமி 12 ஆண்டுகள் ஓடுகிறது. குரு சேவையை சிறந்த ஒரு தவச்செல்வனாக ஏகநாதர் வாழ்ந்து வருகின்றார். கோதாவரி ஆற்றிலே தீர்த்தம் கொண்டு வருவதும் அதிகாலையிலே சென்று அவருக்கு இந்த கைங்கரியங்களை செய்து வருகின்றார். ஒரு நாள் வேதம் படிக்கின்ற குழந்தைகள்லாம் சொல்றாங்க, பைத்தியக்காரா ஏகநாதா, நாங்கள் 12 ஆண்டு வேதங்கள் படித்துவிட்டு நாங்கள் ஊருக்கு சென்றால் பூஜைகள் ஹோமங்கள் ஒரு கோயிலையும் பூஜை செய்து அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்துவோம். பைத்தியக்காரா குருநாதனுடைய பாதத்தை பிடித்து அவர் பக்கத்தில் இருந்தால் எல்லாம் வந்துருமா?
அவருடைய கடைக்கள் பார்த்தா கிடைக்கல. ஒண்ணுமே தர முடியாது, அவங்களால தரமாட்டாங்க, வைத்தியக்காரனாக அச்சடனாகவும் கசடனாகவும் இருக்கின்றாய் என்று அவனை வசவ வார்த்தைகளால் பேசுகின்றார். இதை குருநாதர் பார்க்கின்றார், கண்ணீர் வருகின்றார். இத்தனை ஆண்டுகளாகவும் ஏகநாதன் அசடனாகவும் கசடனாகவும் உலக வாழ்க்கையே தெரியலையே என்று தன்னுடைய குருநாதரை பார்த்து தத்தாத்திரேய சுவாமி பார்த்து கண்ணீர்